வணக்கம் நண்பர்களே, வெல்கம். ரைட், பார்க்கலாங்களா? ஆல்ரெடி ஒரு 82 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 83rd, த டிவைஸ் விச் ஆர் யூஸ்டு மெஷரிங் டிஸ்சார்ஜ் இன் ஓப்பன் சேனல்ஸ். ரைட்டுங்களா? டிஸ்சார்ஜ் ரேட் ஆஃப் ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, வென்ச்சுரி ஃப்ளம். ரைட்டுங்களா? நாட் வென்ச்சுரி மீட்டர். வென்ச்சுரி மீட்டர்னால் அது க்ளோஸ்டு கான்டியூட், அதாவது பைப்புக்கு வரும். இது வென்ச்சுரி ஃப்ளம். ரைட்டுங்களா? இது பார்க்கலாங்களா? ரைட்டுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 34 இந்த சீரீஸ் பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா? இதில் டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தோம். ஸோ பிட்டா டியூப்னா எதுக்கு, வென்ச்சுரி மீட்டர்னா எதுக்கு, ஆரிஃபேஸ் மீட்டர்னா எதுக்கு, ப்ரெஷர் மெஷர்மெண்ட் மானோமீட்டர்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஷார்ட்கட்டும் பார்த்தோம். ரைட்டுங்களா? அது இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடலாங்களா? ரைட்டுங்க. நம்ம பிஎம் விஐபிங்கிறதுனால டவ் சோப் போட்டு குளிக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம கூட அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ரைட், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம டவ் விளம்பரம் வரும் இல்லைங்களா? அந்த டைம் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. ரைட், பின்னா ப்ரெஷர், வினா வெலாசிட்டி, டினா டிஸ்சார்ஜ். இதில் ஃபஸ்ட்டு வரது பார்த்திங்கன்னா மானோமீட்டர், டிஃப்ரென்ஷியல் மானோமீட்டராக இருந்தாலும் சரி, யூடியூப் மானோமீட்டராக இருந்தாலும் சரி, ப்ரெஷர் தான். பிட்டா டியூப் வெலாசிட்டி இன் போத் கான்டியூட் அண்டு ஓப்பன் சேனல். ரைட்டுங்களா? ரைட், டிஸ்சார்ஜ்னு பார்த்திங்கன்னா ஆரிஃபேஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர். இது ரெண்டுமே க்ளோஸ்டு கான்டியூட், அதாவது பைப்பில் மட்டும்தான். ரைட்டுங்களா? பிட்டா டியூப் பார்த்திங்கன்னா பைப் ஆர் சேனலில் வெலாசிட்டியை மெஷர் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பன்சால் இருக்கார் இல்லைங்களா? அந்த புக்கில் பேஜ் நம்பர் 285 ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் அது ரிலேட்டட் ட்ராயிங் பார்க்கணுன்னா அங்கே போய்ட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆரிஃபேஸ் மீட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ளோ த்ரோ பைப், வென்ச்சுரி மீட்டர் ஃப்ளோ த்ரோ பைப். ரைட்டுங்களா? இதில் ஆரிஃபேஸ் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 281லையும், வென்ச்சுரி மீட்டர் 268லையும் ஆர்கே பன்சால் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மெஷின்ஸ் அப்படிங்கிற புக். ரைட்டுங்களா? அது ஸ்டாண்டர்டான புக். அதில் கொடுத்துருக்காரு. நம்ம கொஸ்டினில் பார்த்திங்கன்னா ஓப்பன் சேனலில் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ வென்ச்சுரி ஃப்ளம். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 84, த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஃப்ளூயிட் சேஞ்சஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் இன் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் அட் எனி இன்ஸ்டன்ட் த ஃப்ளோ இஸ் செட் டு பி. ஸோ நம்ம மாறிட்டே இருக்குது. ஸோ இது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. ரைட்டுங்களா? கரெக்ட் ஆன்சர் இஸ் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இந்த அன்ஸ்டடி ஃப்ளோ, ஸ்டடி ஃப்ளோ இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்களா? ஏன் அன்ஸ்டடி ஃப்ளோ வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட், பார்க்கலாங்க. நமக்கு பேசிக் டெஃபினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 செட்டு இருக்குங்க. அதாவது 13 டைப்பான ஃப்ளோ. அந்த 6 செட்டு மட்டும் படிச்சிட்டோம்னா போதுங்க, நம்ம ஸ்டடியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? ஸ்டடி ஃப்ளோ. Fluid characteristics like velocity, pressure, density do not change with time. ரைட்டுங்களா? ஸ்டடியாக போயிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் ஆரம்பிச்சுன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்குது. வெலாசிட்டியோ ப்ரெஷரோ டென்சிட்டியோ மாற்றிக்காமல் ஒரே ஸ்மூத் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. அதுக்கு பேர் ஸ்டடி ஃப்ளோ. ரைட்டுங்களா? அன்ஸ்டடி ஃப்ளோனால் அதுக்கு ஆப்போசிட். ஓகே, யூனிஃபார்ம் ஃப்ளோ வாங்கலாம். யூனிஃபார்ம் ஃப்ளோ இன் விச் வெலாசிட்டி அட் எனி கிவன் டைம் டஸ் நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். அதாவது வெலாசிட்டி மட்டும் மாறாமல் இருக்கும். ஆனால் ப்ரெஷர் மாறலாம், டென்சிட்டி மாறலாம், எது வேணாலும் இருக்கலாம். யூனிஃபார்ம் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அட் கிவன் டைம். ரைட்டுங்களா? ஸ்டெடி ஃப்ளோவுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஸ்டெடி ஃப்ளோனால் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே மாறாமல் இருக்கணும். ஆனால் யூனிஃபார்ம் ஃப்ளோனால் வெலாசிட்டி மட்டும். ரைட்டுங்களா? இதுக்கு ஆப்போசிட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. 4 ஃப்ளோ பார்த்துட்டோங்களா? 2 செட்டு முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லேமினார் ஃப்ளோ சொல்லி சொல்கிறாங்க. லேமினார் ஃப்ளோனால் fluid particles move along well defined paths or streamline and all streamline and straight and parallel. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கிள் இருந்துச்சுன்னா அது ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கணும். இது அந்த ஃப்ளூயிட் கேரக்டர் ஸ்டெடி ஃப்ளோவுக்கும் இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் அலாங் வெல் டிஃபைனடு பாத்ஸ். இந்த பாத்தில் ஆரம்பிச்சுன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அதுதான் சொல்கிறாங்க. லார்ஜ் கிளைடிங் ஸ்மூத்திங் ஓவர் த அட்ஜசன்ட் லேயர்ஸ். லார்ஜ்னு பிடிச்சினா லேயர்ஸ். அதாவது நம்ம ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லேயரும் ஒன்றுக்கு ஒன்று மேலே கிளைடிங்னால் வலிக்கி வர்றது, அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லேமினார் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும். இந்த லேமினார் ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ரைட்டுங்களா? ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ ஆர் விஸ்காஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேமினார் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாத் கான்ஸ்டன்ட் பாத்தாக இருக்கும்.
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ ஆர் விஸ்காஸ் ஃப்ளோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த லேமினார் ஃப்ளோவுக்கு வந்து ஆப்போசிட் வந்து டர்புலண்ட் ஃப்ளோங்க. ரைட்டுங்களா? அப்படியே பார்த்து வந்து எப்படி வேணாலும் மாறிட்டே இருக்காங்க, குதிச்சு தண்ணி போயிட்டுருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, இது வரைக்கும் 3 செட்டு பார்த்துட்டோங்களா? ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, லேமினார் ஃப்ளோ. அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னா என்னங்க? ஃப்ளோ டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் சேஞ்சஸ் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கம்ப்ரசிபிள்னு என்ன? நம்மளோட வந்து கம்ப்ரஸ் பண்ண முடியும். இட் கேன் சேஞ்ச் இட்ஸ் வால்யூம். ரைட்டுங்களா? அதாவது டென்சிட்டியை வந்து மாற்றிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. கம்ப்ரசிபிள் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. அதாவது ரோ கான்ஸ்டண்ட்டாக நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ, ரோ கான்ஸ்டன்ட்னா கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. ரைட்டுங்களா? ஒரு 4 செட்டு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோ. ரொட்டேஷனல் ஃப்ளோனா fluid particles flowing along streamline also rotates about their own axis. இந்த பாத்தில் வந்து போகுதுன்னா இது மாதிரி இங்கே இந்த பார்ட்டிக்கிள் வந்து ஒன்று ரொட்டேட் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? நம்ம ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சில சின்ன பார்ட்டிகிள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அது பார்த்து சுற்றிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க ரொட்டேஷனல் ஃப்ளோங்கிறது. ரைட்டுங்களா? இந்த தேர் ஓன் ஆக்சிஸ்ங்கிறது முக்கியங்க. நமக்கு வந்து இப்போ கேட்குற கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, பட் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டினாக இருக்குது. அது எதை பொறுத்து ரொட்டேட் ஆகும்? ஸோ தேர் ஓன் ஆக்சிஸ். நம்ம கேட்கலாம் வந்து இந்த ஆக்சிஸை அதாவது இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு இன் ரொட்டேஷனல் ஃப்ளோ த பாத் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் ரொட்டேட்ஸ் அபவுட் டேஷ். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஓன் ஆக்சிஸ். ஆப்ஷன் பி வந்து அலாங் டைரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன். மற்ற இந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாச்சும் அவங்க ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, இந்த ரொட்டேஷனல் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டானது இர்ரொட்டேஷனல் ஃப்ளோ. ஓகேங்களா? இது சுத்தாமல் அப்படியே சைலண்ட்டாக போகிறது. ரைட். அடுத்து வந்து ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோன்றாங்க. ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோனா ஃப்ளோ parameters such as velocity is a function of time and one space coordinate only. அதாவது நம்ம எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிடுச்சோம்னா அது ஒன் டைமென்ஷன். டூ டைமென்ஷன்னா எக்ஸ் டைரெக்ஷன் அண்ட் ஒய் டைரெக்ஷன். ரைட்டுங்களா? நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா? எக்ஸ் டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷன். அதாவது டூ டைமென்ஷனில் வந்து வெலாசிட்டி ஃபங்க்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அது வந்து டூ டைமென்ஷனல் ஃப்ளோ. இந்த வெலாசிட்டிங்கிறது தான் முக்கியங்க. ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோனா வெலாசிட்டி இஸ் ஒன் டைமென்ஷன். நமக்கு வேறு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டென்சிட்டி கொடுக்கலாம், வால்யூம் கொடுக்கலாம், இந்த ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்துடலாம். டைரெக்ஷன் கொடுக்கலாம். வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டைரெக்ஷனில் போச்சுன்னா அது ஒன் டைமென்ஷனல் ஃப்ளோ. ஸோ டபுள் டைரெக்ஷன் எக்ஸ் ஒயில் போச்சுன்னா அது வந்து டூ டைமென்ஷனல் ஃப்ளோ. த்ரீ டைமென்ஷனல் ஃப்ளோனா எக்ஸ் ஒய் இசட் டைரெக்ஷன். ரைட்டுங்களா? நம்ம வந்து சாலிடாக வந்து மூவ் ஆகுது, ஹரிசாண்டலாகவும் போகுது, அந்த பேரலாகும் போது அதுக்கு வேர்ட்டிக்கலாகவும் வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஃப்ளோ. ரைட்டுங்களா? இந்த டைப்பான ஃப்ளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே பன்சால் புக் இருக்கு இல்லைங்களா? 163 165 வரைக்கும் கொடுத்துருக்காருங்க. ஒரு டைம் நீங்கள் பார்க்குறது இருந்தால் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறோம் பாருங்களேன். நம்ம வந்து ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ, அதாவது ஒரு 6 செட்டில் ஸ்டெடி ஃப்ளோ முடிஞ்சிங்களா? அடுத்து யூனிஃபார்ம் ஃப்ளோ, அடுத்து ரொட்டேஷனல் ஃப்ளோ, அடுத்து கம்ப்ரசிபிள் ஃப்ளோ, அடுத்து ஒன் டைமென்ஷனல். இந்த இதுதாங்க இந்த ஒரு இது மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களை 84 வெலாசிட்டின்னு கொடுத்ததுனால நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு செலக்ட் பண்ணோம். ஒரு வேளை ஃப்ளூயிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அன்ஸ்டெடி ஃப்ளோ. ரைட்டுங்களா? ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் 85. த டெப்த் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ஃப்ளோ இஸ் கால்டு. ஸோ யூனிஃபார்ம் ஃப்ளோவோட டெப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெப்த். ரைட்டுங்களா? மற்ற இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ யூனிஃபார்ம் ஃப்ளோனா வந்து அது நார்மல் டெப்த். ரைட்டுங்களா? ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 86. the time period that elapsed from instant of sowing to instant of harvesting. நம்ம விதைக்கிறதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் உள்ள டைம் பீரியடுக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கால் கிராப் பீரியட். ரைட்டுங்களா? இந்த பேஸ் பீரியட் என்னன்னு பார்க்கலாங்களா? இந்த க்ரோத் பீரியட் அந்த மாதிரி நமக்கு டெஃபினேஷன் கிடையாதுங்க. ரைட். இந்த இது மட்டும்தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்க்கலாங்களா? ரைட்டுங்க. கிராப் பீரியட்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் சோவிங் டு இன்ஸ்டன்ட் ஆஃப் ஹார்வெஸ்டிங். ரைட்டுங்க. இப்போ நம்ம டெஃபினேஷன் புக் அந்த கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா? அதுதாங்க. ரெண்டாவது பேஸ் பீரியட்னா ஃபஸ்ட் வாட்டரிங் ஆஃப் கிராப் ஆஃப்டர் சோவிங் டு இட்ஸ் லாஸ்ட் வாட்டரிங் பிஃபோர் ஹார்வெஸ்டிங். ரைட்டுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு
கிராப் போட்ட உடனே வந்து தண்ணி வர்றதுக்கும் பிஃபோர் ஹார்வெஸ்டிங்க்கு முன்னாடி பண்ணுறதுக்கு பேர் என்ன பேஸ் பீரியட். ரைட்டுங்க. உங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து ஏபிசிடி கணக்கு தாங்க. அதாவது என்னுடைய வீடியோஸ் ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டெலாம் மேக்ஸிமம் ஏபிசிடி வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுற மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே வாங்க. இப்போ பி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி எழுதிக்கோங்க. அதாவது நமக்கு கிராப் பீரியடுக்கும் பேஸ் பீரியடுக்கும் கன்ஃபியூஷன். ஸோ பிசி நம்ம பிங்கிறது எது வருது, ஃபஸ்ட்டு வருதுங்க. இந்த வேர்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கணுங்க, அதுக்கு பேர் பேஸ் பீரியடு. ரைட்டுங்களா? ஓகே. கிராப் பீரியட் எப்படி வச்சுக்கலாங்க, ஒன்று ஞாபகம் இருந்தால் இன்னொன்று எழுதிடலாம். அப்படி இல்லையா, நமக்கு பாருங்களேன், இந்த சி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட். நம்ம ஐசிஇ ஐசியூ இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஐயை வந்து அந்த கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற வேர்ட்ஸ் வந்து நம்ம நார்மலாக ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஐஸ் வாங்குறீங்களா, ரைட், மற்றவங்களுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா, அந்த டைம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்டன்ட் கிராப் பீரியட் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு ஞாபகம் வச்சிங்கன்னா போதுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகிடும். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்பிடிஎல் நோட்ஸில் இருந்து இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, கிராப் பீரியட் இஸ் ஸ்லைட்லி மோர் தென் பேஸ் பீரியட். அதாவது கிராப் பீரியட் தான் வந்து பேஸ் பீரியடை விட அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கல் பர்பஸ், பட் இன் ப்ராக்டிக்கல் நோ டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? ஓகே. இந்த கிராப் பீரியடு பேஸ் பீரியடுக்கான யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ். நமக்கு வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கிராப் பீரியட்னு கொடுத்து டேஸ், இயர், மந்த்து, வீக் அந்த மாதிரி கொடுத்துடலாம். நம்ம எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியதான். நம்ம மாதக்கணக்கில் தண்ணி பாய்ச்சுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் பண்ணுறது வீக்லியும் இருக்கும், இயர்லியும் இருக்கும், ஆஃப் இயர்லியும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ். ஓகேங்களா? ரைட். இந்த பாயிண்ட்டை பார்த்தோம் இல்லைங்களா, கிராப் பீரியட் இஸ் ஸ்லைட்லி மோர் தென். நமக்கு இதே வைக்காங்க, இந்த பிசி கணக்கே வாங்க. பிசி இதில் வந்து சி தானே கிரேட்டர், நம்ம சி தானே வந்து அதாவது கம்பேர் பண்ணுறப்ப பி வந்து பார்த்திங்கன்னா சின்ன எழுத்து மீன்ஸ் ரெண்டாவதாக வருது, சி வந்து மூணாவது வருது. ஸோ அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ கிராப் பீரியட் இஸ் ஸ்லைட்லி மோர் தென் பேஸ் பீரியட் ஆர் பேஸ் பீரியட் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் கிராப் பீரியட். ரைட்டுங்களா? ஓகே. பேஸ் பீரியட்னா ஃபஸ்ட்டு வரணும், ஃபஸ்ட்டுங்கிற வேர்டு வரணும். கிராப் பீரியட்னா இன்ஸ்டன்ட்னு வரணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ரைட். நம்ம இந்த டெஃபினேஷன் பார்க்குறப்பவே இன்னொன்று பார்க்கலான்னு பார்த்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பீரியட் அந்த டெல்டா டியூட்டி எல்லாம் கம்பேர் பண்ணி போடுவோம் இல்லைங்களா. 8.64 B/D வந்து டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப பார்க்கலாங்க. இப்போ பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ரைட். 87. The efficiency of sprinkler irrigation in moderate climate. ரைட்டுங்களா? இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் சரி ஆன்சர் பார்த்துடலாங்க. இது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனாக இருந்தால் மாடரேட் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% எஃபிஷியன்சி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர், 70%. இது மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லைங்க. நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 2014 நடந்த ஏஇ கொஸ்டினில் சேம் கொஸ்டினுங்க. அந்த ஆப்ஷன் கூட அப்படியே மாற்றலைங்க. கொஸ்டின் நம்பர் 124. நீங்கள் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா டவுன்லோடு பண்ணி பாருங்கள், இல்லைன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ரைட்டுங்களா? அந்த கொஸ்டின் அப்படி. அடுத்த கொஸ்டின் 88 பாருங்க, அதுவும் அதே தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே பேஜில் நியர்பை, அது வந்து பார்த்திங்கன்னா 117 2014 நடந்த ஏஇ கொஸ்டினில் அதே ஆப்ஷன் எல்லாமே. ரைட்டுங்களா? ஓகேங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்து மாடரேட் கண்டிஷனாக இருந்தால் 70%. நம்ம சில ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 80% கொடுத்துருக்காங்க, அது ஃபாலோ பண்ண வேணாம். ஏன்னு கேட்டால் 2014 ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா 70% தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரியில் நடந்ததும் 70% தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்க. 88 பார்க்கலாங்களா? A land is considered to be prone to waterlogging when the water table is. ஸோ நம்ம வந்து எப்போ வந்து அது வாட்டர் லாக் ஆகிடுச்சு, அதாவது வாட்டர் லாகிங்னு என்ன சொல்கிறது, ஏர் ஃப்ரீயாக வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. இட்ஸ் நாட் ஃப்ரீலி மூமெண்ட் ஆஃப் ஏர் டு த சாயில் கண்டென்ட். ரைட்டுங்களா? அதுக்கு பேர் தான் வந்து வாட்டர் லாகிங் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வித்தின் 1.5 மீட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் சர்ஃபேஸ், ஆப்ஷன் பி வித்தின் 2 மீட்டர் ஃப்ரம் கிரவுண்ட் சர்ஃபேஸ். ஸோ போத் ஆர் கரெக்ட் ஆன்சர். ரைட்டுங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஓகே இது நோட்ஸ் பார்க்கலாங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2014 கேட்டிருக்காங்க. 87 சரி 2014 கேட்ட கொஷினுங்க. நம்ம இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி டீட்டெயிலாக நிறைய படிப்போம், ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருவோம். ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணி படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ரைட்டுங்க. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாங்களா?
வாட்டர் லாகிங் ஏர் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகாது. த லேண்ட் மே பி கன்சிடர் வாட்டர் லாக்டு வென் த வாட்டர் டேபிள் இஸ் வித்தின் 1.5 மீட்டர் டு 2.1 மீட்டர் பிலோ த கிரவுண்ட். ரைட்டுங்களா, நமக்கு 1.5 மீட்டர்லேருந்து 2.1 மீட்டர் வரைக்கும் இட்ஸ் அலோவபிள். அது சாரி இட்ஸ் நாட் ஏ டிசைரபிள் டு இரிகேஷன். ரைட்டுங்களா, இரிகேஷனுங்கிறத விட கல்டிவேஷனுக்கு இட்ஸ் நாட் டிசைரபிள். ஓகேங்க, நம்ம ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்சர் கீழே பி வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம 2.1 மீட்டர் கொடுத்தாலும் கரெக்டு தாங்க ஆன்சர். ரைட்டுங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகேங்க, அடுத்து 89 கொஸ்டின். பிட்டா டியூப் யூஸ் யூஸ்டு டு மெஷரிங். ஸோ பிட்டா டியூப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ இன் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் போத் ஓப்பன் சேனல் அண்ட் கான்டியூட். ரைட்டுங்களா, நம்ம ஷார்ட்கட் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், பிஎம் விஐபி டிஓவி. ரைட்டுங்களா, ப்ரெஷர், வெலாசிட்டி, டிஸ்சார்ஜ். வெலாசிட்டி மீன்ஸ் பிட்டா டியூப் போத் ஓப்பன் சேனல் as well as closed conduit, that means pipe. ரைட்டுங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 98th கொஸ்டின். ஃபார் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரெபிசாய்டல் செக்ஷன் த பெஸ்ட் சைட் ஸ்லோப் இஸ். ரைட்டுங்களா, ட்ரெபிசாய்டல் செக்ஷனாக இருந்தால் நமக்கு வந்து என்ன பெஸ்ட் சைட் ஸ்லோப் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சி, தட் மீன்ஸ் 60 டிகிரி இஸ் கரெக்ட். 60 டிகிரி டு த ஹரிசாண்டல். ரைட்டுங்களா, 62 டிகிரி டு த ஹரிசாண்டல். இது பார்க்கலாங்களா? ஓகே, ட்ரெபிசாய்டல் செக்ஷனாக இருந்தால் மோஸ்ட் எக்கனாமிக்கல் ட்ரெபிசாய்டல் செக்ஷனாக இருந்தால் அதோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரி. இதே மாதிரி ட்ரையாங்குலர் செக்ஷன் இருக்குது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி. ரைட், இதோட அந்த 60 டிகிரி பார்ப்போம் இல்லைங்களா, அது tan θ எடுப்போம். ஸோ 1 வெர்டிக்கல் இன் √3 ஹரிசாண்டல். ரைட்டுங்களா, 1/√3 ஹரிசாண்டல். ஓகே, இதே மாதிரி மற்ற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா NPTEL நோட்ஸ் இருக்குது, நான் கீழே லிங்க் பண்ணி விட்றேங்க டிஸ்கிரிப்ஷனில், அதில் பாருங்கள். நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துடலாங்க. ரெக்டாங்குலர் செக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ட்ரெபிசாய்டல் செக்ஷன் வந்து இதான் வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கண்டிஷன் எதுக்காக அந்த எக்கனாமிக்கல் கண்டிஷன்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் அக்கர் ஆகும். ஸோ ட்ரெபிசாய்டல் ரெக்டாங்குலரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு 2 times டெப்த் ஆஃப் ஸ்கொயர். ரைட்டுங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் d/2m. ரைட்டுங்களா, இது டெப்த் பை 2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெபிசாய்டல் செக்ஷனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பிரெத், அதாவது b + 2nd இஸ் ஈக்குவல் டு b + 2nd டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2 times ஸ்கொயர் ரூட் ஆஃப் n² + 2. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 2 அந்த பக்கம் மட்டும் போயிருங்க. நம்ம ரெக்டாங்குலருக்கு படித்தோம் இல்லைங்களா, அது கம்பேர் பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரெக்டாங்குலரை பொறுத்த வரைக்கும் b இஸ் ஈக்குவல் டு 2dங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ட்ரெபிசாய்டல்லாம் என்னது, ஸ்லோப் வந்து ஆட் ஆகும். ரைட்டுங்களா, நம்ம இது வந்து ரெக்டாங்குலராக யூஸ் பண்ணுவோம், ட்ரெபிசாய்டல்னால் ஸ்லோப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா, அப்படின்னா ND வந்து ஸ்லோப் வந்து ஆட் ஆகுது. ஸோ b + 2nd போட்டோம்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 times d அந்த இது இருக்குங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n² + 1. அதாவது இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா மறக்காதுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா, இந்த 2 மட்டும் அந்த பக்கம் மட்டும் போயிருங்க. ரைட், ஹைட்ராலிக் மீன் டெப்த் வந்து d/2 தாங்க. ரெக்டாங்குலரும் சரி ட்ரெபிசாய்டலும் சரி, ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் d/2 டெப்த் ஆஃப் டெப்த். ஓகே, அடுத்து பார்க்கலாங்களா? கொஸ்டின் நம்பர் 91. இப் R is the radius of main curve, L is the length of transition curve, the shift of the curve கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, shift of the curve நம்ம வந்து பார்த்திங்கன்னா length of transition curveன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பாயிண்ட் படிச்சிருப்போம். அதில் வரக்கூடிய இதெல்லாம் ஹைவேஸ் இன்ஜினியரிங். ரைட், கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் B, L² அதாவது L² டிவைடட் பை 24R. ரைட்டுங்களா, length of transition curve divided by 24 times radius of curvature, L² divided by 24R. ரைட், இது பார்க்கலாங்களா? இந்த லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வுங்கிறது ஒன்று ஆர் கொடுத்துட்டு ரிப்பீட் ஆகக்கூடியது, இல்லைனா லென்த் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுங்க. அதனால் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரைட்டுங்களா, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கண்டிஷன் நம்ம பார்ப்போம். அந்த 3 கண்டிஷனில் எது ஹையஸ்ட் வேல்யூவாக வருதோ அதுதான் வந்து நம்ம லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வாக வந்து எடுத்துப்போம். ரைட்டுங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியல் ஆக்சலரேஷன் ஆர் சென்ட்ரிபியூகல் ஆக்சலரேஷன் சொல்லி சொல்கிறாங்க.
இதுக்கான லென்த் வந்து பார்த்திங்கன்னா LS, அதாவது லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் இஸ் ஈக்குவல் டு V³/CR, ரைட்டுங்களா. V³/CR. இந்த Vங்கிறது என்ன, வெலாசிட்டி இன் மீட்டர் பர் செகண்ட். R வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். C வந்து இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியல் ஆக்சிலரேஷன். இது வந்து மீட்டர் பை செகண்ட் கியூப், ரைட்டுங்களா. இந்த C கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 80/75 + V. இது இம்பார்ட்டனுங்க. இது பின்னாடி பார்ப்போம், கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா. இந்த C ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியல் ஆக்சிலரேஷன் வந்து 80/75 + V. இது வந்து பார்த்திங்கன்னா V in km/h இருக்கணும். இந்த சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 0.5, மேக்ஸிமம் 0.8. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்சிலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 0.5லேருந்து 0.8க்குள்ளே தான் இருக்கணும், ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் மீட்டர் பர் செகண்டில் இருந்தால் V³/CR. அப்படி இல்லை வந்து V in km/h கொடுத்துருக்காங்க அப்படின்னா V³/48CR, ரைட்டுங்களா. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, V³/48VR, வேர் V is given in km/h, தட் மீன்ஸ் வெலாசிட்டி, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டு ஃபார்முலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன். முன்னாடி பார்த்தது ஆக்சிலரேஷன், இப்போ வந்து சூப்பர் எலிவேஷன், அதாவது E வந்து சேஞ்ச் ஆகுது. LS is equal to EN/2 into W plus WE, ரைட்டுங்களா. இந்த ஃபார்முலா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இஸ் ரொட்டேட்டட் அபவுட் சென்ட்ரல் லைனை பொறுத்து பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து EN/2 into W plus WE. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா EN into W plus WE if payment is rotated about inner edge பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எதுன்னு கேட்டால் EN into 1W plus WE, ரைட்டுங்க. இந்த Wங்கிறது என்ன, நார்மல் வித் ஆஃப் த பேமெண்ட். WEனா எக்ஸ்ட்ரா வைடனிங். நம்ம கூட எக்ஸ்ட்ரா வைடனிங் வந்து பார்த்திங்கன்னா 450 மீட்டரை விட அதிகமாக இருந்தால் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போன ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டர்னு சில புக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கலாங்க, ரைட். அடுத்து N வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி E இருக்குல்ல, E வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் சூப்பர் எலிவேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் வந்து N வந்து ரோலிங் டெரைனாக இருந்தால் 150, அதே வந்து ஹில் ரோடாக இருந்தால் 60, பில்டப் ஏரியாவாக இருந்தால் 100, ரைட்டுங்களா. இந்த வேல்யூஸ் அந்தளவு தேவையில்லை, பட் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா. ரெண்டுமே EN/2 W plus E, அது ஒரு ஃபார்முலா, இந்த செகண்ட் இது ஒன்று, ரைட்டுங்களா. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா எதுக்காகனா எம்பிரிக்கல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பாருங்களா, பிளைன் ரோலிங் டெரைனாக இருந்தால் LS is equal to length of transition curve is equal to 2.7 V²/R, ரைட்டுங்களா. இதே மவுண்டைன் ஆர் ஸ்டீப் டெரைனாக இருந்தால் V²/R, ரைட்டுங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் டைரெக்டாக ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் கொடுப்பாங்க, நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஷிஃப்ட் ஆஃப் கர்வ் பார்த்தோம் இல்லைங்களா, L²/24R பாருங்கள், ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா அவ்வளோதாங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா இருந்தால் பிளைன் ரோலிங் டெரைன் கண்டிஷனில் வந்து 2.7 V²/R, மவுண்டைன் ஸ்டீப் டெரைனாக இருந்தால் V²/R. இதே ஷிஃப்ட் ஆஃப் கர்வ் L²/24R, ரைட்டுங்களா. கொஸ்டின் போகலாங்களா. இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 3 ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஆக்சிலரேஷனாக இருந்தால் என்ன, இதே சூப்பர் எலிவேஷன் சேஞ்ச் ஆனால் என்ன, எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன, ரைட்டுங்களா. அதே மாதிரி நம்ம வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் போகிறோமா, வெலாசிட்டி km/h போகிறோமாங்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் 91 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஷிஃப்ட் ஆஃப் கர்வ் கேட்டிருக்காங்க, ஸோ L²/24R, ரைட்டுங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 92 பிட்டுமன் இஸ் சாலிபிள் இன். பிட்டுமன் வந்து எதில் சாலிபிள் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர், கார்பன் டை சல்ஃபைடு, ரைட்டுங்களா. கார்பன் டை சல்ஃபைடு இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. இது பிட்டுமனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட் கம்ப்ளீட்லி சாலபிள் இன் கார்பன் டைசல்ஃபைடு, ரைட்டுங்களா. கார்பன் டைசல்ஃபைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சாலிபிள் ஆயிரும். ஆர் கார்பன் டெட்ராக்ளோரைடு, ரைட்டுங்களா. நம்ம ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா கார்பன் டெட்ரா சல்ஃபைடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம், ரைட்டுங்களா. கார்பன் சல்ஃபைடில் கம்ப்ளீட் ஆகும்,
இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டெட்ரா குளோரைடு இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? ஓகே. மினிமம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிட்டுமன்ஸ் soluble in carbon disulfide is specified as 99%. அதாவது நம்ம ஒரு 100 கிராம் பிட்டுமன் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெசிடியூ வந்து 0.5% விட கம்மியாக இருக்கணும். அந்த 0.5% விட கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு ரெசிடியூ வந்துச்சுன்னா அந்த பிட்டுமனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 99% அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அது பிளாக்ஸ் ரெசிடியூ வந்து பார்த்திங்கன்னா 0.5% விட கம்மியாக இருக்கணும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிடியூ, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 93. இஃப் v இஸ் த டிசைன் ஸ்பீடு ஆஃப் வெஹிக்கிள் இன் கிலோமீட்டர் பர் ஹவர், த அலோவபிள் ரேட் ஆஃப் சென்ட்ரிபியூகல் ஆக்சிலரேஷன் இப்போ தான் பார்த்துட்டு வந்தாங்க. சென்ட்ரிபியூகல் ஆக்சிலரேஷன் வந்து 0.5 to 0.8 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர். இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 80/75 + v, ரைட்டுங்களா? 75 + v, ரைட்டுங்களா? இந்த டிரான்சிஷன் கர்வில் பாருங்கள் 2 கொஷின் வந்துடுச்சு, ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் ட்ராக், அதாவது ரயில்வேஸ் போயிருக்காங்க. 94. பெர்மனண்ட் ட்ராக் இஸ் ரெக்கார்டட் டு பி. பெர்மனண்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் ட்ராக் வந்து ஒரு 10 சொல்லியிருப்பாங்க. பெர்மனண்ட் ட்ராக்னா எப்படி இருக்கணும், அதில் வந்து ஃபிஷர் பிளேட் எப்படி இருக்கணும், ட்ராக்கோட கண்டிஷன்ஸ் எப்படி அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கிறது செமி எலாஸ்டிக் இன் நேச்சர். ஸோ பெர்மனண்ட் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக செமி எலாஸ்டிக் இன் நேச்சர், ரைட்டுங்களா? கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, செமி எலாஸ்டிக் இன் நேச்சர், ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செமபோர் பற்றி கேட்டிருக்காங்க, அதாவது சிக்னலிங் வருது இல்லைங்களா, ரயில்வே சிக்னலிங். 95. த ஹைட் ஆஃப் செமபோர் சிக்னல் இஸ், ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர், 7.5 மீட்டர், ரைட்டுங்களா? நம்ம வந்து ட்ரெயினில் போகிறப்போ ரொம்ப போர் அடிக்கும், அப்படி வெளியே எட்டி பார்த்துட்டு போவோம் இல்லைங்களா, அப்போ சிக்னலில் பார்க்குறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து செமபோருங்கிறது ஜஸ்ட் சிக்னலில் வந்து ரயில்வேல பயன்படுத்தக்கூடிய சிக்னலிங் தான். அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7.5 மீட்டர். இது பார்க்கலாங்களா? ரைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு குட்டி பாயிண்ட் பார்த்துட்டு போயிடலாங்க. 94ல் படித்தோம் இல்லைங்களா இந்த பர்மனண்ட் வேவ்க்கு, அது வந்து பார்த்திங்கன்னா செமி எலாஸ்டிக் இன் நேச்சராக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் சுட் பி ரெசிலியன்ட் அண்ட் எலாஸ்டிக் இன் ஆர்டர் டு அப்சார்ப் ஷாக்ஸ். ஸோ நம்ம ஷாக்கை வந்து அப்சார்ப் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிலியண்ட்டாக இருக்கணும், எலாஸ்டிக் இன் நேச்சராக இருக்கணும், ரைட்டுங்களா? நான் சொல்கிறது இந்த ஷாக்ஸை வந்து அப்சார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த இது, ரைட்டுங்களா? ஓகே. செமபோரை பொறுத்த வரைக்கும் சிக்னல் ஃபோர்ஸ்ட் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 மீட்டர் ஹைட்டில் கொடுத்துருப்பாங்க. இது லெஃப்ட் சைடு ஆஃப் த டைரெக்ஷன் ஆஃப் மூமெண்ட். ஸோ நம்ம எந்த பக்கம் நம்மளுடைய ட்ரெயின் எந்த சைடு போகுதோ அதில் லெஃப்ட் சைடில் தான் வந்து, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் இருக்கும், பட் நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து லெஃப்ட் சைடில் தான் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 96. ICAO ஸ்டாண்ட்ஸ் ஃபார், இன்னொரு இது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த 2018 நடந்துச்சு இல்லைங்களா, இதில் ஒரு 2-3 இந்த மாதிரி அப்ரிவேஷனாக வர மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கண்ணில் படுதோ படிக்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க, ரைட். ICAOனா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர், இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், ரைட்டுங்களா? இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்து 97. ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏ அண்ட் ஆக்டிவிட்டி டி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏ அண்ட் பி. த கரெக்ட் நெட்வொர்க் ஆஃப் த ப்ராஜெக்ட் இஸ். இது ரொம்ப சிம்பிளுங்க, ரைட். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ் ஆக்டிவிட்டி ஏ, ரைட்டுங்களா? நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் சரி, ஓகே. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆக்டிவிட்டி ஏபிசிடி 4 கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏவும் பியும் ஒரு இடத்துல மெர்ஜ் ஆகி பெருசாகி போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிங்கிறது ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பிஏ வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஷன் நெக்லெக்டட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிறது ஏ மட்டும் ஃபாலோ பண்ணுது, ரைட்டுங்களா? ஓகே. ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி டி ஃபாலோஸ் ஏ அண்ட் பி. ஸோ டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏவையும் பியும் ஃபாலோ பண்ணுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி, ரைட். சின்னு டிஸ்கஸ் பண்ணிடலாங்களா? சி வந்து பாருங்களேன், ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ் பி அண்ட் ஏ, அப்படி தானே? ஸோ இது நெக்லெக்டட் கிவன் கண்டிஷன், ரைட். இது பாருங்களேன், ஆக்டிவிட்டி சி ஃபாலோஸ்
ஆக்டிவிட்டி ஏ ஃபாலோஸ் சி, ரைட்டுங்களா? மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த இது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டினுங்க. இது ரொம்ப பெருசாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி புரிஞ்சிருந்தால் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கானது. அடுத்த பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.